மை இந்தியா அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். பாஜகவில் அண்ணாமலை வந்த பிறகு பாஜகவிற்கு வீழ்ச்சியா வளர்ச்சியா? பாஜக ஒரு காலத்துல தமிழ்நாட்டில் 3% 2% வாக்குகள் தான் இருந்தது. அதுக்கு முன்பாக பல தலைவர்கள் தமிழ்நாட்டில் பாஜகவுடைய தலைவர்கள் பல பேர் இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் பாஜக தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு வளர்ச்சி இருந்தது அப்படிங்கிறது ஒப்பிட்டு பார்க்கிற போது பாஜகவால் அண்ணாமலை வந்த பிறகு ஒரு வளர்ச்சியை பெற்றதுதான் நிச்சயமான உண்மை. பாஜகவில் மாநில தலைவராக அண்ணாமலை பொறுப்பேற்ற பிறகு அவர் என் மக்கள் நடைபயணம், மக்களை சந்திக்கிறது, பத்திரிகையாளர்களை சந்திக்கிறது, பாஜகவுடைய தொண்டர்களை ஒருங்கிணைக்கிறது, இப்படி பல விஷயங்கள் பெரிய அளவுல செய்தாரு. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா 3% வாக்குகள் இருந்தது. இன்னைக்கு 7, 8, 10% வாக்குகளுக்கு மேல் உயர்ந்து நிற்பதற்கு காரணம் குறிப்பா அது அண்ணாமலை. இது யாராலும் மறுக்க முடியாது. அதே வேளையில அண்ணாமலையினுடைய அரசியல் முன்னெடுப்புகள், அண்ணாமலைக்கு அரசு இதுக்கு முன்பாக பாஜகவில் இணைவதற்கு முன்பாக அவருக்கு அரசியல் அனுபவம் பெற்றுதான் கட்சிக்கு வந்தாரா அப்படின்னா இல்லை. ஆனால் பாஜக நுழைந்த பிறகு அவருடைய ஏதோ ஒரு 10 ஆண்டுகள், 20 ஆண்டுகள், 15 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற போல அண்ணாமலையுடைய அந்த அரசியல் முதிர்ச்சிங்கிறது அளப்பரியது. இது எந்த தலைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். அது மாற்று கட்சியில இருக்கிறவங்க கூட அண்ணாமலையுடைய அரசியல் என்பது, அரசியல் பேச்சு என்பது நிச்சயமாக வரவேற்பார்கள், பாராட்டுவார்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாஜக 2வது பெரிய கட்சியாக உருவெடுக்கிறதுக்கு தீவிரமான முயற்சியில் இருக்கிறாங்க. குறிப்பா திமுக, அதிமுக இருவரும் கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. இங்கு வேறொரு கட்சி உள்ள வருவதற்கு அது இடம் இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. குறிப்பா தேமுதிக அப்படிங்கிற கட்சியை உருவானதுக்கு அப்புறம் மக்கள் எல்லாம் ஒரு மாற்றம் வேணும், ஒரு மாற்று அரசியல் களம் இங்க தமிழ்நாட்டில் உருவாகிட்டு இருக்கு. தேமுதிகங்கிற கட்சி விஜயகாந்த் அவர்கள் முதல்வர் ஆக போறாரு, எதிர்கட்சி அந்தஸ்தா வந்துட்டாரு, இன்னைக்கு முதல்வர் ஆக போறாரு, ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில எழுந்த சூழலும் இருக்கு. இது யாராலையும் இதை கூட மறக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழல் இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல் களம் எப்படி இருக்கு, 2026 தேர்தலில் எப்படி இருக்கு அப்படின்னா, திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை திமுக ஆளுங்கட்சியா வருகிற போது அதிமுக எதிர்கட்சி, அதிமுக ஆளுங்கட்சியா இருந்தா திமுக எதிர்கட்சி. இப்ப இங்க முதன்மையான கட்சி 2வது கட்சி அப்படிங்கிறது பார்க்கிற பொழுது இன்னைக்கு 2வது பெரிய கட்சியாக பல கட்சிகள் இருக்குதானா? இல்ல, திமுக அதிமுக தான். அப்ப அந்த 2வது பெரிய கட்சியை பிடிப்பதற்கு பாஜக பெரிய அளவுல ஸ்கெட்ச் பண்றாங்க. இன்னைக்கு அதிமுக பெரிய இயக்கம், அந்த இயக்கம் இன்னைக்கு பிளவுபட்டு இருக்கிறதுனால எடப்பாடி பழனிசாமி அதிமுக பாஜக கூட்டணியை வைத்துக்கொண்டு ஒரு பின்னடைவு சரிவு நிலைக்கு கொண்டு போவதற்கு உண்டான சூழல் அதிமுகவுக்கு இருக்கா அப்படிங்கிற கேள்வி மக்கள் மத்தியில சமூக வலைதளத்துல பெரிய அளவில் வைக்கிறாங்க. அண்ணாமலையுடைய அரசியல் வருகைக்கு பிறகு பாஜகவுடைய வளர்ச்சி நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல தமிழ்நாட்டில் எதிர்வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலையை நேரடி இந்த தேர்தல் வியூகத்துல, தேர்தல் களத்துல 2026 அண்ணாமலையை களத்துல வச்சாதான் அவருடைய வேலைகள் முழுமையான ஈடுபாடு இருந்தாதான் இங்க பெரிய அளவுல நம்மளால சாதிக்க முடியும் அப்படின்னு அமித்ஷா புது ரூட்டு போட்டு கொடுத்து அண்ணாமலையை புது களத்துல இறக்கி அவர் வேறு மாதிரியான அரசியல் விளையாட்டை விளையாட இருக்கிறார் அப்படிங்கிற தகவல் வருது. அப்ப 2026 எடப்பாடி பழனிசாமிக்கு முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான், அதுல மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா அமித்ஷா அதை அறிவித்து இருக்கிறார். ஆனால் அந்த கருத்து, அந்த முடிவு இறுதியானதா முடிவானதா அப்படின்னா நம்மளால சொல்ல முடியாது. அரசியல் எதுவும் நடக்கலாம். ஏற்கனவே அறிவித்திருக்கிறாங்க, அது நாளைக்கு மாற்றத்துக்கு உட்பட்டதாக கூட இருக்கலாம். இல்ல முதல்வர் வேட்பாளரா எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு, அதை மாத்தி வேற ஒரு ஆளை கொண்டு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குமா அப்படிங்கிறது நம்ம காலப்போக்கில் தான் சொல்ல முடியும். ஆனா 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணி இதை தவிர மற்ற எந்த கட்சிகளும் கூட்டணியில் இல்லாத போது எப்படி இது வெல்ல போகிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சிக்கலான சவாலான சூழல் இருக்கிறதுனாலதான் அமித்ஷா அதிமுக இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் ஒன்றிணைந்து செயல்படக்கூடிய ஒரு செக்மெண்ட், அந்த ஒரு அசைன்மெண்ட்டை பாத்தீங்கன்னாக்கா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு உத்தரவு பேர்லயும் மீதி இருக்கக்கூடிய பாஜகவுடைய முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் ஒன்றிணைத்து அண்ணாமலையினுடைய தலைமையில் கீழே மிகப்பெரிய அளவுல அரசியல் வியூகங்களை வகுத்து தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு உண்டான அனைத்து வேலைகளையும் அண்ணாமலைக்கு அமித்ஷா அவர்கள் போட்டிருக்கக்கூடிய அந்த உத்தரவு பீகாரை போன்ற தமிழ்நாட்டிலும் அது பலிக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனால் பல கருத்துகள் பொதுமக்கள் மத்தியிலும் சரி, பாஜக அதிமுக தொண்டர்கள் மத்தியிலும் சரி, நிச்சயமாக பீகாரில் நடந்தது போல தமிழ்நாட்டிலும் நடக்குங்க, மிகப்பெரிய மாற்றம் இருக்கும், ஆட்சி மாற்றம் இருக்கும்,
அதிமுக கூட்டணி வந்து வெற்றி பெறும், மீண்டும் ஆட்சி பிடிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இதையெல்லாம் தாண்டி பார்க்கின்ற போது மீண்டும் திமுக ஆட்சி பிடிக்கும் அப்படின்னு நம்ம காதுபட நிறைய விஷயங்கள் கேட்கிறோம். சோ அரசியல்ல எது வேணாலும் நடக்கலாம். காலநிலைகள் மாற மாற, அரசியலுடைய சூழல் மாற மாற, மக்கள் யாருக்கு வாக்களிக்கிறார்கள், யாரை தேர்ந்தெடுக்க போகிறார்கள், எந்த கட்சி ஆட்சி பிடிக்குங்கிறது நம்மளால சொல்லவே முடியாது. கருத்து கணிப்புகள் என்பது அன்றைக்கு நடக்கக்கூடிய சூழலை வைத்துதான் சொல்லுவோம். ஆனா தேர்தல் வருகிற போது தேர்தல்ல மக்கள் யாருக்கு சாதகமாக, மக்களுடைய மனநிலை பொறுத்துதான் அந்த வாக்குறுதிகள் எல்லாம் யாருக்கு, அந்த வாக்குகளை யாருக்கு செலுத்துகிறார் என்றதை பொறுத்துதான் அது மாறும். அப்படி இருக்கிற பட்சத்தில் எந்த கட்சி எந்த கூட்டணி வென்று ஆட்சி பிடிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கின்ற போது இன்னைக்கு பெரிய போட்டி இருக்கு. இங்க தமிழக வெற்றி கழகங்கிற புதிய கட்சி முதல் முறையாக தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அப்ப இங்க திமுக வாக்குகளோ, அதிமுக வாக்குகளோ, நாம் தமிழர் கட்சி வாக்குகளோ இங்க சிதறடிக்குமா, பிரியுமா அப்படின்னா, இன்னைக்கு எந்த வாக்குகள் பிரியும் அப்படின்னா, திமுக வாக்குகள் நிச்சயமாக பிரிவதற்கு வாய்ப்பு இல்லாத கூட்டணியிலிருந்து எந்த கட்சியும் வெளியேறாத சூழல் இருந்தால், ஒற்றுமையாக கட்டுக்கோப்பாக இருந்தாங்கன்னா அங்க எந்த வாக்குகளும் சிதறாது. ஆனால் இங்க அதிமுக வாக்குகள் அதிமுக பாஜக இருக்கிறதுனால சிறுபான்மையினர் வாக்குகள் எல்லாம் பிரிவதற்கு வாய்ப்பு இருக்கு. அந்த சிறுபான்மையினர் வாக்குகள் எங்க போகும்? விஜய் கட்சிக்கு போகுமா, இல்ல நாம் தமிழ் கட்சிக்கு போகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. கூட்டணி வருகின்ற போது தமிழக வெற்றி கழகத்தை அதிமுக பாஜக கூட்டணி இணைப்பதற்கு பல முன்னேற்பாடுகள் நடக்கிறது. ஒருவேளை நம்முடைய கருத்தாக தமிழக வெற்றி கழகம் அதிமுக பாஜக கூட்டணியில இணையணும் அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்பட்டால், விஜய் அவர்கள் வைக்கக்கூடிய அந்த டிமாண்டை அமித்ஷா அவர்களோ, மோடி அவர்களோ, எடப்பாடி பழனிசாமி அவர்களோ சம்மதித்து விஜய் கேட்கின்ற அந்த டிமாண்டை ஒத்துக்கிட்டா ஒருவேளை கூட்டணி அமையலாம் அப்படிங்கிறது நம்முடைய பார்வையாக இருக்கிறது. அந்த டிமாண்ட் என்னவாக இருக்கும்? அங்க எங்க வந்து வரும் அப்படின்னா, முதல்வர் வேட்பாளர்ங்கிற இடத்துலதான் வந்து நிற்கும். முதல்வர் வேட்பாளர் யாரு? எடப்பாடி பழனிசாமி. தவேகவுடைய முதல்வர் வேட்பாளர் யாரு? விஜய் அவர்கள். இங்க சிக்கல், விஜய் அவர்கள் முதல்வர் வேட்பாளராக இருக்கிற பட்சத்தில் இங்க அதிமுக பாஜக கூட்டணி வந்தால் முதல்வர் வேட்பாளர் தான் இருக்குவேன் அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கு. இதை விட்டு கொடுக்க மாட்டார் எடப்பாடி பழனிசாமி. இங்க சிக்கல் இருக்கும். இந்த சிக்கலை தீர்த்து வைக்கிற இடத்தில் தான் அமித்ஷா அவர்கள் இருக்க போகிறார் அப்படிங்கிறதா நம்மளுடைய சேனலுடைய கருத்து கணிப்பாக இருக்கு. பொறுத்து பார்க்கலாம். வருகிற டிசம்பர் 10 தேதிக்கு மேல இந்த மாற்றங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு. கூட்டணியில அந்த கூட்டணி நிலைப்பாடுல பல பின்னடைவுகளும், அதாவது பல மாற்றங்களும் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. பொறுத்து பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் கூட்டணி நிலைப்பாடுன்னு வருகின்ற போது அவர் தனித்து நின்று அவருடைய ஓட்டு சதவீதத்தை என்ன நிரூபிக்க போகிறார், மக்கள் எந்த அளவுக்கு ஆதரவு இருக்கிறார்கள் இந்த தேர்தல் முதல் தேர்தலை அவர் சந்திக்க போகிறார். ஆனால் வெற்றி பெற்று ஆட்சி பிடிக்கின்ற அளவுல இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் வாக்கு சதவீதங்கிறது உறுதி செய்யப்படாத ஒரு சூழல். அப்படி இருக்கிற போது ஒரு 5, 6, 7 சட்டமன்ற உறுப்பினர்கள் பெறுவார்கள். ஆனால் ஆட்சி பிடிக்கின்ற அளவுக்கு இருக்கான்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் கூட்டணி வருகின்ற போது அது பலமான கூட்டணியாக மாறணும். அப்படி சிறுபான்மையினர் வாக்குகள் எல்லாம் சிதற விடாமல் இந்த வாக்குகள் எல்லாம் எந்த கட்சிக்கு போக போகுதுங்கிற பெரிய சிக்கல் இருக்கு. பொறுத்து பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த ஒற்றுமை, அதிமுகவுடைய மூத்த தலைவர்களுடைய அந்த ஒரு சலசலப்பு, இதையெல்லாம் எப்படி வந்து ஒருங்கிணைந்து அதிமுக பாஜக கூட்டணி தாவேக்காவை இணைக்கிற அந்த சூழலை உருவாக்குவார்களா அப்படிங்கிறது பொறுத்து பார்க்கலாம். அதே வேளையில அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அசைன்மெண்ட், அண்ணாமலை இருந்திருந்தால், அண்ணாமலை வேற எங்க போலீங்க, மாநில தலைவராக இப்ப இல்லை அவ்வளவுதானே தவிர முன்னாள் மாநில தலைவர். ஆனால் ஒரு மாநில தலைவராக இருந்தால் என்ன செய்வாரோ அந்த வேலை நீ செய்ப்பா அப்படின்னு அமித்ஷா அண்ணாமலைக்கு போட்ட உத்தரவு. என்ன செய்ய போகிறார் அண்ணாமலை? 2026 தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு அண்ணாமலையுடைய வியூகங்கள், அவருடைய அரசியல் களப்பணிகள் வெற்றியை தேடித்தருமா அப்படிங்கிறது பொறுத்து பார்க்கலாம். அதே வேளையில அண்ணாமலைக்கு ஆதரவுகள் அதிகம். நம்ம வந்து இந்த கட்சி அந்த கட்சி இதுக்கு சாதகம் அதுக்கு சாதகங்கிறது கிடையாது. அண்ணாமலைக்கு பேசிக்காவே அவருடைய ஸ்பீச், அவருடைய அரசியல் அணுகுமுறைகள் இப்படிப்பட்ட ஒண்ணு இல்லைங்க. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்க மனசாட்சி போய் சொல்லுங்க. இப்ப இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இல்ல முன்பிருந்த அரசியல் தலைவர்கள், அரசியல் வரலாற்றில் இந்த தலைவர் போல இருந்தா ஒரு நாட்டுக்கு நல்லதுங்க, இந்த தலைவர் மாதிரி இருந்தா நாட்டுக்கு கேடுங்க, இந்த தலைவர் மாதிரி இருந்தா மக்களுக்கு நல்லது செய்வாருங்க அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்கல்ல? நீங்க நினைக்கிறது நடந்திருக்குதா? எனக்கு இந்த தலைவர் வந்தா இந்த நாடு நல்லா இருக்கும், நமக்கு நல்லது நடக்கும்னு நம்ம நினைச்சிருப்போம். ஆனா புது வழியில சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட தலைவர் வந்தாங்கன்னா வரலையான்னு சொல்ல முடியல. ஆனால் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. எப்படிப்பட்ட தலைவர்
தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வந்தால் இந்த நாட்டு மக்களுக்கு நன்றாக இருக்கும் அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ணாமலை, திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின், இந்த பக்கம் சீமான், இந்த பக்கம் விஜய், எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட பல்வேறு முதல்வர் வேட்பாளர்கள் இருக்கிறாங்க. எந்த முதல்வர் தமிழ்நாட்டின் அடுத்த முதல்வர், எந்த முதல்வர் தமிழ்நாட்டின் முதல்வராக வந்தால் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லதாக இருக்கும்? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம்.